ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சமாதானம், உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சமாதானம், உங்களுடைய பொருள்களுக்கும் எல்லாத்துக்கும் சமாதானம். ஒரு ஆமீன் சொல்லுங்களா? ஆமீன். என்ன பாஸ்டர் புதுசாக இருக்குது அப்படிங்களா? நம்ம ஆண்டவரே சமாதான காரணர் தானே. அதனால் எப்போதுமே சமாதானத்தோடு இருங்க. இந்த அனுதின கல்மலத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மனசில் ஒரு பாரத்தை வச்சு, கலக்கத்தை வச்சு, என்ன செய்வேன்னு தெரியாமல் இதை உட்காந்து நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுங்கள். சோத்திரம். தாவீது நாபால் வீட்டுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு சமாதானம், உங்கள் வீட்டாருக்கு சமாதானம், உங்களுடைய எல்லாவற்றிற்கும் சமாதானம். அதனால் நாம் எப்போதுமே சமாதானம் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஐயா பண்ணார் இல்லையா, சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே, இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதனால் சமாதான காரணர் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால் நீங்கள் எப்போதும் என்ன பிரச்சனை வரட்டுமே நம்ம கூட அவர் இருக்கிறார் இல்லையா. அந்த பிரச்சனைகளை மாற்றி நமக்கு சமாதானத்தை எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும், அவர் கொண்டு வருவார். அதனால் எப்போதும் கலங்கிட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு இருக்காதீங்க. சமாதான காரணரையே பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா. மீகா என்ன சொல்றாரு பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். இவரே சமாதான காரணர். பார்த்தீங்களா, இவரே சமாதானக்காரன். இயேசுநாதர் சமாதானக்காரன். அதனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பன். ஒருவருடைய தகப்பனை அவ்வளோ வசதியாக இருந்தால் பையன் எதுக்கு கவலைப்படணும்? ஐயோ பணம் இல்லையே, ஐயோ கஷ்டமாக இருக்க அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே நிறைய பேர் நாம் அப்படி தான் இருக்கிறோம். இந்த கண்மலைத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட தேவையில்லாத பற்றி கவலைப்பட்டு துக்கப்பட்டு பாரப்பட்டு எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அதெல்லாம் தூர விட்டுருங்க. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்துக்கு காரணமான. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசாயா 53:5 வசனத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கு ஏசாயா மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தண்டனை. நம் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்க செய்யப்பட்டு எழுந்திருக்கிறார். அதனால் அவர் சமாதானத்துக்கு காரணர் ஆயிட்டார். நாம் சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுதான் இயேசுநாதர் பரலோகம் போகும்போதே சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிற என்னுடைய சமாதானத்தை வச்சுட்டு ஒரிஜினலாக வச்சுட்டு போயிடுறது. நமக்குள் இருக்கிற சமாதானம் பணமோ பதவியோ பட்டமோ குடும்பமோ ஜாதியோ உறவுகளோ கொடுத்த சமாதானம் கிடையாது. அப்படி இருந்தால் அது என்னைக்காவது போயிடும். இயேசுநாதரே நமக்கு சமாதானம் தந்திருக்கார். ஒன்றை பற்றி கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்க. காட் பிளஸ் யூ.